எல்லாருக்கும் அடுத்த பெரிய மல்டிபேக்கர் ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இதை ஃபைன் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தாலும் அதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பிக் அண்ட் ஷோவல் ஸ்ட்ராட்டஜி. பேசிக்காக 1800 கலிஃபோர்னியாவில் கோல்டு டிஸ்கவர் பண்ணுறாங்க. இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனவுடனே மக்கள் எல்லோரும் அவங்க வேலை வீடெல்லாம் விட்டு கோல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வராங்க. பிகாஸ் கோல்டை ஃபைன் பண்ணால் அவங்களும் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. பட் உண்மை என்னென்னா, சில பேர் மட்டும்தான் அந்த கோல்டை கண்டுபிடிச்சி பெரிய ஆள் ஆனாங்க. முக்கால்வாசி பேர் பேங்க்ரப்ட் தான் ஆனாங்க. ஆனால் சில குறிப்பிட்ட ஆளுங்க இந்த கோல்டு ரஷ்ஷை பயன்படுத்தி கன்சிஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ணாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான டூல்ஸை சப்ளை பண்ண ஆளுங்க. லைக் பிக், ஷோவல் அண்டு ஒர்க், ஜீன்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்ணவங்க கன்சிஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ணாங்க. இது அப்படியே நம்ம இன்வெஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுவோம். எப்போல்லாம் ஒரு நியூ ட்ரெண்ட் வருதோ, லைக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எல்லோரும் யார் இந்த எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனிஸ் மேக்ஸிமம் மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ணுவாங்கன்னு பெட் பண்ணுவோம். லைக் டாடா மோட்டார்ஸாக இருக்குமா, இல்லை மஹிந்திராவாக இருக்குமா, அந்த மாதிரி. பட் எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கும் பேட்ரிஸ் தேவைப்படும், இவி காம்பனன்ட்ஸ் தேவைப்படும். ஸோ டைரெக்டாக ஒரு தீம் வின்னரை பெட் பண்ணுறதை விட இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுற கம்பெனிஸில் பெட் பண்ணுறது லிட்டில் சேஃபர். பிகாஸ் யார் இவி ட்ரெண்டை வின் பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. பட் யார் வின் பண்ணாலும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு பேட்ரிஸ் சப்ளை பண்ணுற கம்பெனிஸ், இவி காம்பனன்ட் சப்ளை பண்ணுற கம்பெனிஸ் கன்சிஸ்டண்ட்டாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள், டேட்டா சென்டர் ஒரு ஹாட் தீம். ஸோ டேட்டா சென்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் லைக் ChatGPT, இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே ஃபிசிக்கல் பில்டிங்ஸில் இருக்க சர்வர்ஸில் தான் ரன் ஆகுது. ஸோ இப்போது டேட்டா சென்டர்ஸோட டிமாண்ட் பயங்கரமாக இருக்கிறதுனால எல்லா கம்பெனியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டேட்டா சென்டர்ஸ் அதிகமாக ஹீட் ஜென்ரேட் பண்ணுறதுனால வி நீட் கூலிங் எக்யூப்மெண்ட்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் டேட்டா சென்டர்ஸில் எந்த கம்பெனி வின் பண்ணுவாங்கங்கிறது பெட் பண்ணுறதை விட டேட்டா சென்டர்ஸ்க்கு தேவையான கூலிங் எக்யூப்மெண்ட்ஸை எந்த கம்பெனி சப்ளை பண்ணுறாங்கன்னு ஸ்டடி பண்ணுறது பெட்டர். இதுதான் ஆக்சுவலி நம்ம ப்ராக்ஸி இன்வெஸ்டிங் ஒரு ஆன்சிலரி கம்பெனிஸ்னு சொல்லுவோம். ஒரு ட்ரெண்ட் வின்னரை பெட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஆன்சிலரி கம்பெனிஸ் லிட்டில் சேஃபர். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் அங்கே தான் ஒளிஞ்சிருக்கு. இதை நான் ஜஸ்ட் ஒரு 2 minutes ஷார்ட் வீடியோவில் கம்ப்ரஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். பட் இதை பற்றி நிறையா நம்ம அப்கமிங் வீடியோஸில் பேசுவோம்.